உம்மை நேசிக்கிறேன் ஐயா. பேதுருவை பார்த்து இயேசு கேட்டா, நீ என்னை நேசிக்கிறாயா? உண்மையாகவே நீ என்னை அன்பு செய்கிறாயா? வழிபாடுனா என்ன? அன்பு செய்கிறது தான். உண்மையாக அன்பு செய்கிறவங்களால தான் வழிபாடு செலுத்த முடியும், வழிபட முடியும். உண்மை அன்பு செய்கிறேன், அதுதான் வழிபாடு. அது இருதயத்தில் காட்டுங்க. இருதயத்தில் தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யுங்க? தேவன் உங்களுக்கு செய்தவைகளை நினைத்து என்ன செய்யுங்கள்? மகிழுங்கள். இன்னும் ஆசீர்வதின்னு என்ன செய்யாத, ஜெபம் பண்ணிட்டு இருக்காத. கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீ என்ன செய்ய? நன்றி சொல்லு. கொடுத்ததற்கு நன்றி சொல்ல உனக்கு துப்பு இல்லை, இன்னும் ஆசீர்வதின்னு சொல்லி நின்றுட்டு இருக்க. அவருடைய பிரசனம் இறங்குகிறது. உங்கள் புருவமத்தி மேலே தூக்கி இருக்கட்டும். உங்கள் அகக்கண்ணை திறங்க. இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசிப்பேன். அது ஜெப வேலை. ஆண்டவர் இன்னி திறந்தா போதும், அவர் உள்ள பிரவேசிப்பார். அங்கே நான் பாவி, நான் ஜாவின்லாம் நீ சொல்ல வேண்டாம். உன்னை நேசிக்கிறேன், இது வரைக்கும் நேசிக்கலை, இப்போ நேசிக்கிறேன். இது வரைக்கும் வெளியில் உள்ள சத்தத்தை தான் கேட்டேன், உன் சத்தத்தை கேட்கல. இப்போ உன் சத்தத்தை கேட்கணும். என் இருதயத்தில் நீ பேசுகிற சத்தத்தை கேட்க வேண்டும். இன்றைக்கி ஒரு வார்த்தை, உங்களுடைய வார்த்தை எனக்கு வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லும்பா. உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், உங்கள் பிரசன்னத்துக்காக காத்திருக்கிறேன், உங்கள் அருள் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி, என் இருதயம் நிரம்பி ஒழியும்படி என்னை அபிஷேகம், என்னை ஆட்கொள்ளும். அபிஷேகம் இறங்குறது, அக்கினி இறங்குறது. நீ காத்திருந்தா போதும், நிரப்புவார். அவர் சொன்ன வாக்கு தத்தம், எரிசிலைமிலவே காத்திருங்கள், நெருப்பின் ஞானஸ்நானம் உண்மையில் வரும். என்னுடைய அக்கினியினால் நிரப்புவேன். காத்திருக்கிற அத்தனை பேர் மேலே அவர் நிரப்புவார். நிரப்பப்பட்டுட்டே இருங்க. குளிங்க, அதில் குளிங்க. ஸ்நானம் என்றால் குளித்தல். எனக்கு பின் வருகிற ஒரு பரிசுத்த ஆவியினால் நெருப்பினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். குளிங்க, ஆவியில் குளிங்க. காத்திருக்கிறவங்க ஒருபோது வெட்கமடைய போகிறதில்லை. ஒரே ஒரு தகுதி, கீழ்ப்படிதல் மட்டும்தான். கீழ்ப்படிதல் தான் பரிசுத்தம். பாவம் என்றால் என்ன? கடவுளுக்கு கீழ்ப்படியாததும், கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய சுய சித்தப்படி வாழ்கிறது தான் பாவம். ஃபயர். உங்கள் இருதயத்தில் சத்தத்தை பாருங்கள். உங்கள் இருதயம் வழிபடட்டும். இருதயத்தில் நீ பேசு. இருதயத்தில் அவர் பேசுகிறத கேளு. அன்னைக்கு அவர்கள் வழக்கம் போல ஜெப வேலையாகி நேரத்தில் கூடும்போது ஆவியானவருக்காய் காத்திருந்தார்கள். ஆவியானவர் வந்து நிரப்பிய பொழுது அவர் பேசுகிறத கேட்டாங்க. அவர் பேசினதை அவங்க வாயில் பேசினாங்க. இதான் ஆதி சபை, இதான் ஆவிக்குரிய சபை, இதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். ஏதோ மியூசிக் போட்டு கைதட்டி பாட்டு பாடுறது பெந்தேகோஸ்தே அனுபவம் கிடையாது. நான் எப்படி ஆண்டவரை வழிபடுகிறேன் என்று உங்களுக்கு சொன்னேன். இருதயத்தில் எப்படி அவருக்கு வழிபாடு செலுத்துகிறேன்னு சொன்னேன். அப்பான்னு கூப்பிடுங்க. பரலோக என் தந்தையே, பரிசுத்தமான என் பிதாவே, அப்பாவே. அந்த அப்பாங்கிறத திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க? உங்கள் உள்ளம் நொறுங்கும்.
தாவீது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவனை நீர் புறக்கணிப்பதில்லை. நிலவரமான ஆவியை தந்து என்னை காத்தருளும். இதான் தாவீதின் ஜெபம். கை நல்லா ஒய்த்திருக்கிறது நல்லது. கையை இறக்காதீங்க. கை வலிச்சுன்னா இறக்குங்க, மறுபடி ஏற்றுங்க. இதான் ஆண்டனா. தேவனுடைய பிரசன்னத்தை, அன்பை ஈர்க்கும் ஆண்டனா. கை வைத்திருக்கிறது சரணாகதி அடையிறதுக்கு சமம், அடையாளம். கை நடுங்கும், உடல் நடுங்கும், கால் நடுங்கும். இதான் அனுபவம். அப்படியே போயிட்டே இருங்க. உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் அப்படியே வழிபடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் நான் எப்படி அவரை வழிபடுறேன்னு சொல்லி. இந்த பரலோக மந்திரமே போதும். மணிக்கணக்காக நீங்கள் அவரோடு உரையாடுறதுக்கு, நாள் கணக்காக, வாரக்கணக்காக உரையாடுறதுக்கு இந்த பரலோக மந்திரம் ஒன்று போதும். உங்கள் இருதயம் உறவாடட்டும். இருதயத்தில் பேசி பழகுங்க. அவர் மேலே ஆசை அதிகரிக்கட்டும். கடவுள் மேலே பாசம் அதிகரிக்கட்டும். கடவுள் மேலே பாசம் வந்துருச்சுன்னா அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார், ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவார், பேச ஆரம்பிச்சிருவார், உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருவார். கடவுள் மேலே பாசம் வந்த அடுத்த செகண்டு அவர் உங்களை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவார், உங்களை வழிநடத்த ஆரம்பிச்சிருவார். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை அப்படியே என்ன செய்யும், மேலே கொண்டு போவோம். கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போமா? நல்ல கரங்களை தட்டி, எல்லோரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளும், உண்மை வரவேற்கிறேன். உங்கள் அபிஷேகனை போதிக்கட்டும், உங்கள் அபிஷேகனை கற்றுக் கொடுக்கட்டும், உங்கள் அபிஷேகனை வழி நடத்தட்டும். அபிஷேகமே கற்றுக் கொடுத்திடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்போ, உம்முடைய அக்கினியினால் என்னை நிரப்போ, 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 நிரப்போ. அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டெரித்திடும், சுத்திகரித்திடும். பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பிடும். அபிஷேகமே கற்றுக் கொடுத்துவிடும் என்று சொன்னவரே, இன்று இப்போ அபிஷேகி என்னை, இப்பொழுது ஆட்கொள்ளும் என்னை, இப்பொழுது என்னை வழிநடத்தும் என்னை. பேசுங்க, இருதயத்திலிருந்து அப்படி பேசுங்க, உறவாடுங்க, நீங்களா உறவாடுங்க. அந்நிய பாஷையிலே அப்படியே என்ன செய்யுங்க, பரலோக பாஷையிலே கடந்து போயிட்டே இருங்க. இருதயத்திலேயும் வழிபட வேண்டும், தொழுகையும் செய்ய வேண்டும். பாடல் பாடி துதிக்கவும் வேண்டும், ஆராதனை செய்யவும் வேண்டும். ஆனால் அது தொழுகையோடு முடிய வேண்டும். தேவனை முத்தமிடுங்கள். அவர் அருவி, அவர் ஒளி, வார்த்தை என்னும் ஒளி, வெளிச்சம் என்னும் ஒளி.
உங்கள் இருதயத்திலே தொழுதுகிட்டே அப்படி வழிபாடு செலுத்துங்க. அனைத்தையும் ஆக்கி, அனைத்தையும் காத்து, அனைத்தையும் அழித்து, அனைத்தையும் ஆள்பவரே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். என் அப்பாவே, தன்னுடைய சாயலிலே தோற்றத்திலே பாவனிலே என்னை உண்டாக்கியவரை நான் உம்மை தொழுது கொள்கிறேன். நீங்களாவே எப்படி நினைச்சீங்க? வீட்லேயும் சரி, உங்கள் ட்ராவல்லையும் சரி, உங்கள் இருதயத்தில் நீங்கள் அவரை வழிபட்டுகிட்டே இருக்கலாம். அவருக்கு பிடிச்சமான ஒரு வழிபாடு தொழுகை, அவருக்கு பிடிச்சமான ஒரு ஆராதனை, இருதயத்திலே ஆவியிலே அவரை ஆராதிப்பது. மரியாள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, ஆவி களி கூறுகிறது. ஒரு பரவச நிலை, மெய்மறந்த நிலை, உறக்க நிலை. அவரை ஆராதித்து தொழுது முடிக்கும்போது இந்த பரவச நிலை உண்டாகணும், மயக்க நிலை உண்டாகணும். சொல்லுங்கள், என் செல்வம் நீதான், என் சொத்து நீதான், என் ஐஸ்வர்யம் நீதான், என் ஆசீர்வாதமும் நீதான், என்னை ஆசீர்வதிப்பதும் நீதான். என் ஐஸ்வர்யமே உம்மை ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். நீதான் என் ஐஸ்வர்யம், நீதான் என் ஆசீர்வாதம். கடவுளை யார் ஐஸ்வர்யமாக ஆசீர்வாதமாக பார்க்கிறார்களோ அவர்கள் குறைவில்லாமல் இருப்பார்கள். கொளுத்த கன்றை போல அந்த பூமியிலே செழித்திருப்பார்கள். சொல்லுங்க, என் பொண்ணும் நீதான், என் பொருளும் நீதான். என் ஆஸ்தி, பணம் எல்லாமே நீதான். குபேர தேவனே, என்னை குபேரனாக்கும்படி ஏழையாக இந்த மண்ணில் உதித்தவரே, உம்மை ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். அப்படி இருதயத்திலே வழிபடுங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அப்படியே வழிபடுங்க. நீங்கள் வழிபாடு செலுத்துங்க. நீங்கள் வழிபாடு செலுத்த வந்திருக்கிறீங்க. இங்கே வழிபட வந்திருக்கிறீங்க. நீங்கள் வழிபடுங்க. இது உங்களுடைய நேரம். 1 ஹவர் நீங்கள் தனியாக வழிபடுறதுக்கு உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கேன். எப்படி உங்களுக்கு வழிபடணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் வழிபடுங்க. என்னென்ன வார்த்தைகளை சொல்லி வழிபட நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி வழிபடுங்க. தேவன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். ஒரு பெரிய விடுதலை இருக்கும். வழிபாட்டுக்கு வந்துட்டு வெறுமையாக போக மாட்டீங்க. இப்படி நீங்கள் வழிபட்டீங்கன்னா, இப்படி சொல்லி சொல்லி நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா, நீங்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஈடுபடும்போது பலன் கிடைக்கும். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், அழியாத உணவுக்காக உழைங்கள். இதுதான் உழைப்பு. இதுக்கு பலன் உண்டு, இதுக்கு சக்தி உண்டு. இதுக்கு நீங்கள் பலன் இல்லாமல் போக மாட்டீங்க. தொழுகைக்கு நீங்கள் அவரை தழுவிக்கொள்றதுக்கு பலன் இல்லாமல் போக மாட்டீங்க. அவர் பாதத்தை தழுவி கொண்டவங்க யாரும் வெறுமையாக போனதில்லை. சிறுமை அடைஞ்சது கிடையாது, நஷ்டப்பட்டது கிடையாது, மரிச்சது கிடையாது. இந்த உடல் மரணம் அடையுமே தவிர அந்த சோல், ஆன்மா என்ன செய்யாது? மரிக்காது.
உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர உம்மை தவிர உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம்மையே தழுவினே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர உம்மை தவிர உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினே. உம்மையே தழுவினே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே என்னை காக்கும் தெய்வமே. என்னை காக்கும் தெய்வமே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர உம்மை தவிர. தேவனை எல்லாவற்றிலும் உன்னை படைத்தவரை பாருங்கள். செல்வம் நீதான், என்னுடைய சிங்காசனம் நீதான், என் சொத்து நீதான், என் உயிரும் நீதான், என் உணவும் நீதான், என் வார்த்தை நீதான் ஐயா. வாழ்வு தரும் வார்த்தையே நீதான் அப்பா. அது வகுத்தில் இருக்கிறேன் அப்பாவே. என் தந்தையே, நான் உம்மை தொழுது கொள்கிறேன். நான் உம்மை தழுவி கொள்கிறேன். தழுவி கொள்வதில் அவ்வளவு சுகம் இருக்கிறது, அவ்வளவு பலன் இருக்கிறது, அவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது, அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்படியே கண்களை மூடியவாறு எல்லாரும் தியானத்தில் அமர்ந்திருப்போமா? கண்களை மூடியவாறு நாம் தியானத்தில் அமர்வோம். தியானம் என்றால் மேலுலகத்தில் விண்ணுலகத்தோடு சஞ்சரிக்கிறது. ஜெபம் பண்றவன் மண்ணில் இருக்கிறான், தியானம் பண்றவன் தவம் பண்றவன் விண்ணுலகத்துக்கு போறான். விண்ணகத்தோடு ஆவி உலகத்தோடு ஆன்ம உலகத்தோடு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தொடர்பு வருகிறீர்கள். இதற்கு பேர் தான் தியானம். ஜெபம் இந்த மண்ணில் இடத்தில் என்ன செய்வது? மாண்டு கொள்வது. ஜெபம் பண்ணுகிறவன் பொருளை தேடி போகிறான், தியானம் பண்ணுகிறவன் தவம் பண்ணுகிறவன் அருளை தேடி போகிறான். இது அருள் வாழ்வு. முந்திய வாழ்வு அருள் வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு. மேலுலகத்தை நாடுங்கள், மேலானவைகளை நாடுகள் என்று பவுல் தன்னுடைய நிறுவனத்தில் எழுதுவார்.
ஆவிக்குரிய வாழ்வை நான் நாடுகிறேன். என் ஆன்மா ஆவியின் கனிகளை நாடுகிறது. கனி கொடுக்காவிட்டால் வெற்றி எறியப்படுவோம். கனி கொடுக்க வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, ஆவியின் கனியோ சந்தோஷம், ஆவியின் கனியோ சமாதானம், ஆவியின் கனியோ பொறுமை, ஆவியின் கனியோ சகிப்புத்தன்மை, ஆவியின் கனியோ மன்னித்தல், ஆவியின் கனியோ தன்னடக்கம், ஆவியின் கனியோ விசுவாசம். இதை தியானத்தில் அடல் கொள்ளுங்கள். இதெல்லாம் உன் ஆன்மாவின் பண்புகள், குணங்கள், ஆன்மாவில் இருக்கக்கூடிய தெய்வீக சாயல்கள், தோற்றங்கள். இது உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் உள்ளார்ந்த மனுஷங்களே இருக்கிறது. ஆவி மனுஷங்களே இருக்கிறது. வெளியில கொண்டு வாங்க. உங்க மாமிசத்தில் கோபம் இருந்து வெளிப்படுத்துற மாதிரி, கஷ்டத்தை வெளிப்படுத்துற மாதிரி, கவலை வெளிப்படுத்துற மாதிரி உங்க ஆவியின் கனிகளை நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த தியானத்தில் பண்ண முடியும். தவம் பண்ணும்போது இதை பண்ண முடியும். திராட்சை செடியோடு கொடி நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நானே திராட்சை செடி, என் தந்தை தோட்டக்காரர். என்னில் நிலைத்திருக்கக்கூடிய செடியை அதை சுத்தம் செய்து மிகுந்த பலம் கொடுக்கும்படி செய்கிறேன். இப்பொழுது சுத்தம் செய்து சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பலனளித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இதை மற்றவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும். உன்மாரியாக இன்று கோடி விட விழுகின்றேனே.
உயிர்ப்பிக்க வேண்டும் எங்களை தேவா. மாறியாக துணிந்திட ஆவியே, மாறியாக துணிந்திட வேண்டும் என்பேனே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோ மகிழ்வோ தினமாக மகிழ்வோ, ஈஸ்வராஜனம் சொந்தமாயினார். இந்த பாடலில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பகல் காலம் முழுவதும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளவும். தேவனே, உம்முடைய வார்த்தையை எப்படி நாங்கள் உபயோகப்படுத்துவது, நீர் எப்படி எங்களோடு பேசுகிறீர், எங்களை எப்படி வழிநடத்துகிறீர் என்பதை எங்கள் கற்றுத் தந்தீரையா. நீர் எங்களை கற்றுத் தருவீராக. அபிஷேகம் எங்களை கற்றுக் கொடுப்பதாக. அபிஷேகம் எங்களை ஆட்சி செய்து வழிநடத்துவதாக. அபிஷேகங்கள் வெளிப்படுவதாக. உமது பிள்ளைகளை இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுடைய கையில் பிரயாசங்கள், வேலைகள், தொழில், வியாபாரங்கள் எல்லாத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இருக்கிறபடி நான் குறையில்லை. பிலிப்பியர் 4:19 படி எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நிறைவாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீர்தான் செல்வம், நீர்தான் சொத்து, நீர்தான் ஐஸ்வர்யம், நீர்தான் ஜீவன், நீர்தான் உணவு, நீர்தான் உயிர், நீர்தான் எங்கள் மறுவாழ்வு, நீர்தான் எங்கள் மறுமை. நீர் இருக்கிற இடம்தான் எங்களுக்கு சொர்க்கம். நீர் எங்களோடு இருக்கிறபடி நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம், வெள்ளத்தோடு இருக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். பிதாவே, உங்களுடைய அருளும் ஆசீர்வாதம் சிந்தையை நிலையை ஆட்கொள்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ கடந்து செல்கிறார்கள். உலகத்திற்குள்ளே ஓநாய்களுக்குள்ளே இன்னும் இந்த உலகத்திலே தீமை நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். தீமை அணுகார்கள், துன்பம் ஒரு புலையிலே ஏறிடார்கள், வாதையினுடைய வீட்டை உடலை அணுகார்கள். உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய மேலும் பிள்ளைகளை எப்படி மறைத்துக் கொள்ளட்டும். எல்லா தீமையிலும் காப்பு வழி நடக்கிறது. ஆசீர்வதிக்கிறீர்கள் தேவ தூதர்கள் உங்களுடைய பணிவிடை ஆணையம் ஒரு பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களுக்கு தேவையான நேரங்களை ஆண்டவருடைய பணிவிடை செய்து உடல் சூழ்நிலை விலையினங்கள் எல்லாவற்றிலும் மாற்றி நீர் உங்களுடைய பலத்தை, உங்களுடைய ஆற்றல் சக்தியை நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இதான் அந்த மாதிரி பரிசுத்தாவின் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல தகப்பனே, இந்த ஊழியர்களால் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற அத்தனை பிள்ளைகளை மனசு தெல் மரது எங்கி மரபு செல்வியாய் ஆயில் ஸ்லைந்துல் பிரேகால் சொல்லி பாயாய் ரிமோல்டு ஸ்லைந்துல் பிரேகால் சொல்லி நல்ல தகப்பனே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல வாரங்களில் வருவாய். தேவனுடைய அன்பு குமாரனா இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையை பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழிநடத்தும் அனைவரோடு இருப்பார்கள். அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya